ஹலோ ஆல். இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போற வேலை இருந்துச்சு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. மார்னிங் கொஞ்சம் இயர்லியா தான் போனோம். பட் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் தோசை, கொஞ்சமா நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அத வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, தென் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரி இருந்தது. தென் கையோட ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எறா சாதம் தான் செஞ்சுருந்தேன். சிலர் வீட்ல காரம் சாப்பிடாத ஒரு பெர்சன் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எண்ணெய், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு நெறைய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள், தனியாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, தென் எறாவ சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா குக் பண்ணி வச்சிருக்க ஒயிட் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டா புதினா, கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையா இருக்கும். தென் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சா, ஸோ கையோட பிரெட் ஹல்வாவும் ரெடி பண்ணி செம்மையா சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.